என்ன வினோத், அங்கிள்கிட்ட போய் படுக்கணுமா? வாங்கிட்டு நான் படுத்துப்பேன். அவன் சாதாரணமா நம்ம கூட தானே தூங்குவான். அதுவும் இன்னைக்கு போய் அவன் அங்க படுக்க சொல்றீங்களே. இன்னைக்கு தானே உங்க தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கு. வந்தா என்ன? ஐயோ, சில சமயத்துல இந்த ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கேயுமே தெரியறதில்ல. இந்த வீட்டுல சித்ரா ஒருத்தி மட்டும் தானே தனியா இருக்கா. இன்னைக்காவது அவ புருஷனோட சந்தோஷமா இருக்க வேண்டாமா? பூவை நிறைய தான் கொட்டுவோமே, எத்தனை நாள் ஆச்சு. பத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை ஆசையுடன் பேசினாளாச்சி, ஆபத்து அங்கே உருவாச்சு. சித்ரா, என்னடா செய்றாங்க? பாடா. ஸ்ரீராம் ஜெயம் எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டு வந்துடுறேன். அட போங்கப்பா, உன்னுடைய ஸ்ரீராமன் நான் இங்க வந்திருக்கும் போது எதுக்குடி ஸ்ரீராம ஜெயம் சீதா வனவாசம் எழுதிக்கிட்டு இருக்க? சித்ரா, என்ன சித்திரவதை பண்ணாதடி. அந்த ராமருக்கு என் மேல கருணையே இல்லையா? சீதா, சித்ரா, என்னடி பண்ற இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா, வாடி. கொஞ்சம் இருங்க, இந்த புடவை மாத்திக்கிட்டு வேற புடவை கட்டிட்டு வரேன். போட்டாவ நாளைக்கு குளிச்சிட்டு ஒரேடியா மாத்திக்கலாமடி. அடடட, வந்துட்டேங்க. வாடி, என் பஞ்சரான டன்லப் டயர். நம்ம முதலிரவுல நடந்த மாதிரியே இப்பவும் நடக்கலடி. அந்த காட்டுல எந்த பொம்பளை பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, சிரிச்சாலும் சரி, ஓ ஞாபகம் தான். ஒரு நாள் காத்தால இனிமையான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா அது குயிலு. இவ்வளவு கஷ்டம் எதுக்கு? அந்த காட்டுலயே என்னையும் கொண்டு போய் குடி வச்சிருக்கலாமே. விரகத்தின் கனவே சுகமாகாதா? இருங்க, கதவை சாத்திட்டு வர்றேன். கதவை மட்டும் இல்ல, லைட்டையும் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு வா. லைட்டும் ஆஃப் பண்றேங்க. லைட் ஆஃப் பண்ணும்போது கூட அழகாதான் இருக்கு. என்னடி யோசிக்கிற? சீக்கிரம் வா. என்னங்க, எனக்கு பீரோல இருந்து ஒரு புடவை எடுத்து கொடுங்க. என்னடி புடவை? சீக்கிரம் தொடாதீங்க. நான் உன்னை தொடாம வேற யார் தொடுவா? வாடி. ஐயோ கர்மம், நான் தலை முழுவணும். தலை தானே, நாளைக்கு முழுகலாம். அடி பாவி, காசிக்கு போயும் கர்மம் தீரலங்கிற மாதிரி காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தும் காய்ச்சப்பாடு தானே. என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கிய. இன்னும் ஒரு நரம் கூட விடல. சாயங்க அடிக்கிறியா? சும்மா இருங்க. சும்மா இருங்கன்னு சொல்லியே நீ எனக்கு நிறைய செஞ்சுட்ட. ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல. என்ன டயட்டிங்க? டிபன் சாப்பிடாம காஃபி மட்டும் குடிக்கிறீங்க? காஃபி மட்டும் போதும்டா. அண்ணே, இப்பவே வயித்த காலி பண்ணி வச்சுங்க, அப்பதான் கல்யாணத்துக்கு நல்லா சாப்பிடலாம். கல்யாணமா? யாருக்கு? அண்ணனுக்கு தான். எனக்கு கல்யாணம் ஆகி 33 வருஷம் ஆச்சுடா. அண்ணே, நாங்க பேசுறது உங்க 60ஆம் கல்யாணத்தை பத்தி. ஓ, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சா? ஆமாங்க, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. வர்ற சனிக்கிழமை உங்களுக்கு பிறந்த நாள். ஆமா, அவர் சஸ்பென்ஸ் சொன்னது இதாக்கா. இத்தனை பேர் இருக்கீங்களே, யாருக்காவது ஞாபகம் வந்ததா? நான் மட்டும் லீவ் போட்டு வரலன்னா அண்ணனோட 60ஆம் கல்யாணம் என்ன ஆகுறது? ஏடா, இதுக்காகவா லீவ் போட்டு வந்த? என்னடா நீ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணங்கிறது எத்தனை தடவை பண்ணிக்கலாம். ஆனா 60ஆம் கல்யாணங்கிறது லைஃப் டைம்ல ஒரே தடவை தான். எப்படி? ஐயோ 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 ஐயோ. என்ன தேடுறீங்க? ஏடா, மாடுங்க. மாடு அங்க இருக்கு. அங்கேயா இருக்கு? வில்லா உடைஞ்சு விட்டாடா. ஏண்டா, மாட்டை மறைக்கிற அளவுக்கு இவ்வளவு சரக்கா? ஐயோ, ஏண்டா, இவ்வளவு பெரிய நாவப்பழம் ஏது? இது கத்திரிக்காய். இவ்வளவு பிஞ்சா? அப்படி எவ்வளவு வருஷம் ஆச்சு? பழமா?
என்ன பழத்தை தோலோட சாப்பிடுறீங்க? உனக்கு தெரியாதா வைட்டமின் எந்த பாகத்துல இருக்குமோ? ஐயோ ஐயோ இவ்வளவு வந்திருக்கே, என்ன விசேஷம்? டேய் சுந்தரம், சுந்தரம் முத்து, இந்த செடி இலையெல்லாம் பூச்சி அடிச்சிருக்கு, முதல்ல மருந்து கொண்டாடி. சரி சுந்தரா, 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 அலையிற அலையிற. என்னடா வண்டி நிறைய காய்கறி வந்து இறங்கி இருக்கு, பத்தாவதுக்கு வீட்டுல இருக்கிற செடியில இருந்து என்ன காய் புடுங்குற? ஓஹோ குரோட்டன் சார். ஏண்டா எனக்கு தெரியாம அப்படி என்ன விசேஷம்? என் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு 60ஆம் கல்யாணம் நடத்துறாங்க. உனக்கு 60ஆம் கல்யாணமா? டேய் நான் உன்னோட மூத்தவன்டா, எனக்கு யாரும் நடத்தவே இல்லையே. அதுக்கு நான் என்னடா செய்யட்டும்? அது சரி, நீ என்ன பண்ணுவ பாவம்? போன வாட்டி என் ஆத்துல கடைசியா வாழை மரம் கட்டினது என் பையனுக்கு காது குத்தும் போது கரெக்ட். அப்ப நான் ஒரு கண்டாவை பிடிச்சவன், வாத்தியாருக்கு படம் கொடுக்கல, டிபி காரனுக்கு பாக்கி. இனிமே என் ஆத்துல ஒரு விசேஷம் நடக்க போறது இல்ல. நடக்காட்டி என்ன, உன் ஆத்து விசேஷம் எல்லாம் என் ஆத்துல நடக்கிற மாதிரி தானே. இனிமே காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் உங்க ஆத்துல தான். என்னடா சுந்தரம், என்னடா விட்டுட்டு போற? அந்த கல்யாணத்துக்கு கூட இவ்வளவு அலங்காரம் நடக்கல. இந்த 60ஆம் கல்யாணத்துக்கு அது வழக்கமான கல்யாணம்க்கா. அதுல என்ன இருக்கு? இந்த கல்யாணத்துல தான் கிக்கு கிடைக்கும். கிக்கு மட்டுமா, கிஸ்ஸும் கிடைக்கும். சாந்தி முகூர்த்தத்துக்கு பொருத்தமான நட்சத்திரம் பாருங்க. என்ன இப்பவாவது அமுதா மாமி கருத்தரிக்கட்டுமே. வேணும்னா நீங்க தரிச்சுக்கங்க. நேக்கு கூட அந்த பாக்கியம் உண்டா என்ன? அப்பா பக்கத்தாத்துல ஊஞ்சல் ஆடிட்டு வந்தேன், இடுப்ப பிடிச்செடுத்து. அப்பா மாமி மாமி அம்மா செத்துருங்க. என்னடி? உட்காருங்க. ஏ மாமி, அம்மா எங்க வீட்டு தரன்னு அவ்வளவு அழுக்காவா இருக்கு? கையில ஒரு மனையும் அதை வச்சு ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. பக்கத்தாத்துல பல்ல காமிச்சிட்டு பட்டு புடவைய ஓசில வாங்கி கட்டிட்டு வந்தேன். அது எங்க அழுக்காயிடுமோன்னு பக்கத்தாத்து பொண்ணு அமைச்சிருக்கோம். புரிஞ்சுட்டா? ஆஹா ஆஹா, பலே பலே, பேஷ் பேஷ் பேஷ். அப்பா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? நானு மாப்பிள்ளையா உட்கார்ந்திருக்கேன், என்ன சுத்தி 4 பேர். ஐயோ, ஏலே இதுக்காக இல்லடா, அலங்காரம் பண்றதுக்கு. 1 மணி நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இவருக்கு எவ்வளவு பண்ணாலும் அவ்வளவுதான்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கடா. இந்த படுவா இருக்கானே சுத்தரா, ஞாபகம் இருக்கா? 1951 நீ மாப்பிள்ளையா உட்கார்ந்திருந்தப்போ அப்பவும் நான் தான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன், இப்பவும் நான் தான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். ஐயோ டேய், அந்த புசு புசு எங்கடா? குடுறா குடுறா குடுறா. ஐயோ எனக்குடா இருக்கட்டுமே, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை, என்ன வெள்ளை முடி அதை எடுத்துட்டா ஏன் எடுக்கணும்? டை அடிச்சா பிரமாதமா இருக்கும். டை அடிச்சுட்டா அடிச்சிடும். எனக்கு தனகாரம் எல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுல டை வேறையா? போங்கடா. இன்னி கோபப்படக்கூடாதா, கம்முனுரு, சிச்ச மாதிரி. அப்படிதான் அப்படிதான். டொட்டோடாய் அண்ணே, இந்த டேய், இதெல்லாம் எதுக்குடா? எதுக்கா? முதல்ல இல்லையா? இதே 60வது வயது இரவு, இதெல்லாம் வேணாம். இத பாரு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி 1 மாட்டு பால் 1 லிட்டர் பாலை சுண்ட 1 டம்ளரா காய்ச்சி கொண்டா போ. இதெல்லாம் எதுக்கு மாமா? இது தெரியாதா? சின்ன பசங்க எதுக்குன்றீங்க? ஓ அதுக்கா? எதுக்கு? ஓ அதுக்கா? எங்க இப்ப சொல்லுங்க எதுக்குன்னு. சொல்லு மாமா. சொல்லட்டுமா? டேய், இதெல்லாம் கரைச்சி பால்ல கலந்து குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன என்ன? நல்ல தூக்கம் வரும். நிறைய வாட்டி நான் அப்படி தூங்கிருக்கேன்டா. பாலை குடிச்சிட்டு தூங்கிருக்காரு. ஏண்டா 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, 20ஆம் கல்யாணம் எப்போ? 20ஆம் கல்யாணமா? என்னடா அது? நீயே பண்ணிட்டு இருந்தா எப்படிடா? 20 வயசுல ஒருத்தர் நிக்கிறான்ல. ஓ சுரேஷுக்கு தானே? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா கிடைக்க வேணாமா? என்னங்க கொஞ்சம் அப்படி வாங்களே. எங்க போற? என்னங்க இப்படி வாங்களே. என்னங்க இப்படி வாங்க.
என்னங்க? என்ன நீ வேற ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? இல்லைங்க. அண்ணே, என் பொண்டாட்டி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். நல்லா டான்ஸ் ஆடுவாளாம். ஆட்டம்னா மோகினி ஆட்டம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே, என் பொண்டாட்டி கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். என்ன பண்பு, என்ன பக்தி. அவன் ஏறி இறங்காத கோவிலே இல்லையா? கரெக்ட் தானே? எங்கடி இருக்க? இங்க இங்க இங்க. கரெக்ட் தான். முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அண்ணா, இவ கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளா? வெள்ளை பொடியில கலர் கலரா கோலம். தவறு. கலர் பொடியில வெள்ளை வெள்ளையா கோலம். நல்லா கோலம் போடணும். சரிதானே? நீங்க மட்டும் பொண்ணு பார்த்தா போதுமா? நாங்க கூட பார்க்க வேணாமா? நாம 3 பேர் மட்டும் பார்த்தா போருமா? நமக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கார்ல ஜட்ஜி. அவர் பார்த்து தீர்ப்பளிக்க வேண்டாம். கரெக்ட். அது என்னங்க அப்படி சொல்றீங்க? பொண்ணு நான் பார்த்தாச்சு. அவ கழுத்துல தான் நீ தாலி கட்டுற. என்ன எல்லாரும் முடிக்கிறீங்க? நாராயணன் சொன்ன பொண்ண பாப்போம். உட்காருமா. ஹாய். விரதம். அட, நாட்டியம். அட, கோலம். என்ன எல்லாரும் பேசாம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்கோம் இல்லையா? ஓ, என்ன முதா என்னமா நீ பேசாம இருக்க? பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா மட்டும் போதுமா? எங்களுக்கு பிடிக்க வேணாம். அதனால ஒரு ஸ்மால் டெஸ்ட். காலையில யானைக்கு என்ன நாஷ்டா கொடுப்பேன்? டேய், குழந்தை போய் யானை கீரன்னு பயமுறுத்திண்டு அவன் காட்டு இலாக்காவில் வேலை பாக்குறாமா. அந்த புத்தி. விவாகரத்து எந்த செக்ஷன்ல வருது? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்னால ரத்து கித்து அவசரமா பேசிண்டு அவன் ஒரு வைக்கோல். ஏமா திடீர்னு காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவேன்? பாத்தி படுத்து பண்ணிக்கிறவனே சும்மா இருக்கா? நீங்க எல்லாம் ஏன்டா? சுந்தரா நீ சொல்றா. கெட்டி மேல கொட்டிட வேண்டியதுதான். ஷபாஷ். அண்ணி, நீங்க உட்காருங்க. ரேகா, எந்திரிச்சு பரிமாறு. வேண்டாப்பா, நானே பரிமாறேன். இவ்வளவு நாள் நீங்க செஞ்சது போதும். இனிமே ரேகா செய்யட்டும். நல்லா இருக்கே. அது சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? தெரியலன்னா சொல்லி கொடுங்க. நீ கொடுங்க. ரேகா, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். என்னடா எந்திரிச்சிட்ட? இனிமே எப்ப சொல்லி கொடுத்து எப்ப பழகி எப்ப போட்டு எப்ப நான் சாப்பிடுறது? பேசாம காசா கொடுத்துரு, கடையில போய் சாப்பிட்டுக்கிறேன். லட்டா எப்படி திருச்சிருண்டு பிடிச்சிட்டு நல்லா சாத்துக்குடி சேர்த்து பிடிக்க வேண்டாமா? ஒரு 5 போடுமா போதும். என்ன 5? உடம்பு சரியில்லை. போதுமா? எல்லாத்துக்கும் வச்சுட்டு மிச்சம் எடுத்தா பாரு. அசோக், நாளைக்கே ஊட்டிக்கு புறப்பட போறேன். இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வந்து இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட போறியோ? வயிறு நிறைய சாப்பிடுப்பா. தம்பி, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போறாமே. இல்லண்ணே, உன் கல்யாணத்துக்காக 2 நாள் மட்டும்தான் லீவ் போட்டு வந்தேன். திடீர்னு சுரேஷ் கல்யாணம் வந்து 1 வீக் லீவ் எக்ஸ்டென்ஷன். நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணி ஆகணும். எப்படி சௌரியமோ அப்படி செய். சுரேஷ் பொண்டாட்டி வந்த நேரம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உனக்கு ப்ரமோஷன் பரிச்சு வச்சு கொடுத்தாங்களா இல்ல சீனியாரிட்டி பேசிஸ்ல கொடுத்தாங்களா? சீனியாரிட்டி தான். அதானே கேட்டேன். பரிச்சு வச்சா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. அண்ணி அங்க இருக்காங்க. சரி சரி. நாராயணா, நாராயணா, என்னாச்சு? அடே அடே, என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியலடா. உடம்பு சரியில்லாம நட்டுதான் எப்படி தாங்க முடியும்? அதல்லடா ஏட்டடே, இது ஒரு குடும்பம் தானா? நீங்க எல்லாம் கூட பிறந்தவங்க தானா? இவங்க எல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு தானா? ஏன் இந்த சந்தேகம்? ஒரு சண்டை இல்ல, ஒரு சச்சரவு இல்ல, கலகலன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. டேய், சொர்க்கம்னா இதுடா சொர்க்கம். நரகத்தை பார்க்கணும்னா ஒரு வாட்டி என் வீட்டுக்கு வாடா. நினைச்சாலே வயித்தெல்லாம் பத்தி எரியுதுடா. அம்மா குழந்தை, கொஞ்சம் இனிப்பு போடுமா, போடுமா, போடுமா. ரொம்ப எரியுதுமா, போதுமா, போதுமா. ஐயோ நாராயணா, அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்தா அவங்க பொண்டாட்டிங்களும் ஒத்துமையா தான் இருக்கணும். வா, இருக்கணும். டேய், உன் குடும்பத்தை வச்சு உலகத்தை இடம் போடாதடா. உன் குடும்பம் ஒரு விதிவிலக்கு. நீ கொடுத்து வச்சு. டேய் ஹிஸ்டரி டீச்சர், உனக்கு வேணுமா? டேய் சும்மாறா. உனக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. ஆம்பளைங்களோட நிழல் தான் பொம்பளைங்க. ஆம்பளைங்க போற பக்கம் பொம்பளைங்க பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கணும். அவன் நின்னுட்டானா? அவங்களும் நிக்க வேண்டியதுதான். ஒரு சின்ன திருத்தம். என்ன சொல்லு? நாங்க நிழல் மட்டும் இல்ல, வீட்டுக்கு வெளிச்சம் கூட. கணவனுங்கிற பட்டம் பறக்கிறதுக்கு காரணமான கயிறே நாங்க தான். ஆபீஸ் வேணா ஆம்பளை கிட்ட இருக்கலாம்,
வீட்டு பொட்டி சாவி பொம்பளை கிட்ட தான் இருக்கணும். கிரகத்துக்குரியவ கிரகலட்சுமி, மனைக்குரியவ மனைவி. எங்களை வச்சுதான் நீங்க. எங்க ஒத்துமையை வச்சுதான் உங்க உல்லாசம். ஆஹா, ஒரே வயித்துல பிறந்து ஒரே குடும்பத்துல ஒன்னா சாப்பிட்டு வளர்ந்த நீங்க ஒற்றுமை இருக்கிறதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு? வேற வேற குடும்பத்துல இருந்து வந்து ஒரே குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு ஒற்றுமையா இருக்கிறோமே, எங்களுக்கு தான் உங்களோட பெருமை அதிகம். அதுதான் இல்ல. பொண்ணுங்களை கட்டி கொடுக்கறதா சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? ஒருத்தன் தலையில கட்டி வச்சு அனுப்புறாங்கன்னு அர்த்தம். வாழ்நாள் எல்லாம் உங்களையும் நீங்க பெத்துக்கிற குழந்தைங்களையும் சுமக்கிற சுமை தாங்கி நாங்க தான். அதனால உங்களை விட எங்களுக்கு தான் பெருமை அதிகம். ஓகே? போதும் போதும், இது வேண்டாத விவாதம். நீண்டுகிட்டே போனா வேற திசையில திரும்பிடும். பேசாம சாப்பிடுங்க. சித்தி சித்தி சித்தி, பசிக்குது, டிஃபன் கொடு. போய் அம்மாவை கேடா. அம்மா சாமி கும்பிடுறாங்க. சித்ராக்கா வெளியில போயிருக்காங்களே, இவ எந்த அம்மாவை சொல்றா? பெரியக்காவை தான் அம்மான்னு கூப்பிடுவா, சித்ராக்காவை சித்தின்னு சொல்லுவான். பெத்தது சித்ராக்கா தானே? ஆமா, பிறந்ததுல இருந்து பெரியத்தான் பெரியக்கா கட்டியே வளர்ந்துட்டா. அதனால அவங்களத்தான் அப்பா அம்மான்னு சொல்லுவான். அப்பாவை அங்கிள்னு கூப்பிடுவான். இந்த வீட்ல எல்லாமே ஒரே குழப்பம். பெரியக்கா, சின்னக்கா, நடக்கா, குட்டியக்கா. அப்பப்பா தலைவலி. கொஞ்ச நாளைக்கு உனக்கு குழப்பமா தான் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். சித்தி பசிக்குது. நான் இவனுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வரேன், நீ வாசல்ல கோலம் போடு. கோலமா? நீதான் கோல ராணியாச்சே. வெள்ளிக்கிழமை அதுவுமா முதல்ல கோலம் போடுற. அஷ்டலட்சுமி கோலம் போடு, அழகா இருக்கும். வாடா.